கூட்டணி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை ஆதவ அர்ஜுனா ஒருமையில் குறிப்பிட்ட காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலான நிலையில் எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று பொதுவெளியில் வெளியாகியிருக்கிறது என்று ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன மகேந்திரன்? இந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி குறித்து அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி தெரியவில்லை என்று அவர் பேசியிருந்தார். இந்த காணொலி அவர் ஒருமையில் அவரை குறிப்பிட்டு பேசியிருந்ததால் விமர்சனத்துக்கு உள்ளானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டிருந்தது. இது குறித்து தற்பொழுது ஆதவ அர்ஜுனா விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த காணொலியில் பேசிய விவகாரம் எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி வெளியானதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த காணொலியில் பேசியதை தனது இயல்பை மீறி பேசிவிட்டதாகவும் இதற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்தது கிடையாது என்றும் உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்களிடத்திலே கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே இந்த அரசியல் களத்திற்கு வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தனிமனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டிருப்பதாகவும், அப்படி இருக்கையில் அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் தன்னுடைய இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் பேசியதற்காக தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஆதவ அர்ஜுனா பேசி தன்னுடைய வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜனநாயக பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அரசியலுக்கும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன். அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதை இலக்கு என்ற பதிவையும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.